வேத வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 107ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் முதல் 110ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே மனிதனை பாவம் என்னும் சிறையில் இருக்கிறான் என்றும் உலகத்தில் வாழும் ஒவ்வொருவருக்கும் தேவன் மன்னிப்பையும் விடுதலையையும் வைத்திருக்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 111ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 115ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அல்லேலூயா சங்கீதங்கள் எத்தனை? அல்லேலூயா என்ற வார்த்தைக்கான பொருள் என்ன? கர்த்தர் முழு இஸ்ரவேல் தேசத்தையும் எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்பவைகளை குறித்து கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். எங்களுக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றும் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களை கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 111 முதல் என்று நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய கிரியைகளை குறித்த ஒரு அல்லேலூயா கீதம் இது. 111 முதல் 118 வரை அல்லேலூயா சங்கீதங்கள் என்று சொல்லலாம். தேவனுடைய செயலுக்காகவும் அவருடைய மீட்பிற்காகவும் அல்லேலூயா பாடும் சங்கீதங்கள். பழைய பாடல் சிருஷ்டிப்பை குறித்த ஒரு பாடல், புதிய பாடல் மீட்பின் செயலை குறித்த பாடல். இவை இரண்டுமே இந்த சங்கீதங்களிலே நாம் காணக்கூடியவைகளாய் இருக்கின்றன. 111ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பாருங்கள். அல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அல்லேலூயா என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பது பொருள். கர்த்தருக்கு துதி உண்டாகட்டும். எதற்காக தேவன் இங்கே துதிக்கப்படுகிறார்? கவனிங்கள், 111ஆம் சங்கீதம் 2 முதல் 4 வரை வாசிக்கிறேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். உலகம் தானாகவே உருவானது, இயற்கையின் விளைவுகளால் உருவானது என்று யாராவது சொல்லுவோம் என்றால் நாம் தேவனாகிய கர்த்தரின் மகத்துவத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு செல்ல வேண்டிய மகிமையையும் எடுத்துக்கொள்கிறோம். இது அவருடைய ரட்சிப்பையும் அவர் இரட்சகர் என்பதையும் மறுப்பதற்கு இணையானது. நீங்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவரை சிருஷ்டிகராகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மீட்பை குறித்து சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் கவனியுங்கள். இதுவும் இந்த அல்லேலூயா பாடலின் ஒரு முக்கியமான பகுதி. சங்கீதம் 111:9, அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. இங்கே பயங்கரமானது என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். பரிசுத்த தேவன் பயப்படத்தக்கவர். கவனித்தீர்களா? தேவன் ஜனங்களுக்கென்று ஒரு மீட்பை வைத்திருக்கிறார். சங்கீதம் 111:10, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, அவருடைய வல்லமையான கிரியைகளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போமாக. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகள். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. சிருஷ்டிப்பிலே அவருடைய கிரியை மகத்துவம் நிறைந்தது. அவருடைய நித்தியமான ஞானம், அவருடைய சர்வ வல்லமை அத்தனையும் சிருஷ்டிப்பிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய செய்கை மீட்பின் பணியிலே மிகச் சிறந்ததாய் இருக்கிறது. அதிலே அவர் எத்தனை நீதி உள்ளவர், எத்தனை கனமுள்ளவர், எத்தனை மகிமை உள்ளவர் என்பது வெளிப்படுகிறது. இறுதியான நாள் ஒன்று வருகிறது. அப்பொழுது மீட்பு முடிவடையும். அத்தனையும் அவருடைய பாதத்தின் கீழ் கொண்டு வரப்படும். அப்பொழுது மீட்கப்பட்ட ராஜ்யங்களும் அவருடைய சிருஷ்டிகளும் அவரை பாடி துதிக்கும், அல்லேலூயா பாடும். தொடர்ந்து 112ஆம் சங்கீதத்தை பார்ப்போம். இது மற்றும் ஒரு அருமையான அல்லேலூயா பாடல். இந்த சங்கீதம் அவருடைய நீதியை குறித்து பாடுவதை முக்கியத்துவப்படுத்துகிறது. அவருடைய நீதி நிமித்தமாக தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்க வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறீர்களா? பிசாசானவனுடைய கிரியை என்ன? அவன் ஏமாற்றுகிறவனாகவும் பொய் சொல்லுகிறவனாகவும் அழிக்கிறவனாயும் இருக்கிறான். ஆனால் தேவன் நல்லவர், அவர் நீதி உள்ளவர். இந்த காரணங்களினாலே அவர் நம்முடைய பாவத்தை குறித்து செயல்பட வேண்டியவராயிருக்கிறார். நாள் ஒன்று வரும்,
அன்று அவர் எல்லா காரியங்களையும் சீர்படுத்துவார். ஆம் பிரியமானவர்களே, அவர் காரியங்களை சீர்படுத்துவது, எல்லாவற்றையும் நேர்மையாக்குவது அவசியமானது. நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் இருப்பது எத்தனை அருமையானதாயிருக்கும். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்புவீர்கள் என்று நான் திட்டமாய் நம்புகிறேன். எனவே அவருடைய நீதிக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். சங்கீதம் 112:1, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய கட்டளைகளை நாம் மதிக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் யார் என்பதை அதுதான் உங்களுக்கு காட்டுகிறது. ஒருமுறை 10 கற்பனைகளின் அடிப்படையிலான ஒரு செய்தி தொடர் ஒலிபரப்பப்பட்ட பொழுது அநேகர் அதை கேட்டு கடிதங்களை எழுதினார்கள். ஒரு மனிதர் எழுதும் பொழுது, நான் எத்தனை பயங்கரமான ஒரு பாவி என்பதை கண்டுகொண்டேன், அதுதான் எனக்கும் தேவனுக்கும் இடையே பிளவை உண்டு பண்ணுகிறது என்பதையும் புரிந்து கொண்டேன் என்று எழுதியிருந்தார். மற்றும் ஒரு பெண் எழுதிய கடிதத்திலே, நான் எதற்கெடுத்தாலும் கர்த்தரின் பெயரிலே ஆணையிடுவேன், அவருடைய பெயரை நான் வீணாய் பயன்படுத்தினேன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இனி நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யப்போவதில்லை என்று தீர்மானித்திருக்கிறேன் என்று எழுதியிருந்தார்கள். இந்த கடிதங்களுக்கு காரணம் என்ன? அவர்கள் தங்களை தாங்களே அந்த நியாயப்பிரமாணத்திலே காணக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அவருடைய கட்டளைகளிலே தங்களை பார்க்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அதுதான் கர்த்தருடைய கற்பனைகளை செய்யும் செயல். எனவே கர்த்தருடைய கற்பனையை நாம் வெறுக்க முடியாது. அதே நேரத்திலே கர்த்தருடைய கற்பனையை கைக்கொள்வதனாலே மட்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் பாவிகள், நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதையே கற்பனைகள் நமக்கு காட்டுகின்றன. சங்கீதம் 112:3, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். கர்த்தரிடத்திலே அவருடைய நீதி ஒரு நாளும் குறைவுபட்டு போவதில்லை. அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். வசனம் 4, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இருளிலே வெளிச்சம் உதிக்குமாம். ஏன்? தேவன் கிருபை உள்ளவராயிருக்கிறார், இரக்கமுள்ளவராயிருக்கிறார், நீதி உள்ளவராயிருக்கிறார். தேவன் எவ்வளவு நல்லவர், எப்படி நல்லவர் என்பதை நாம் உண்மையாகவே புரிந்து கொள்ள முடியாது. அதை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நாமும் இதைவிட அதிகமாக அல்லேலூயா பாடுவோம். சங்கீதம் 112:6, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். தேவன் தமக்கு சொந்தமானவர்களை குறித்து நித்திய காலமாய் கரிசனை உள்ளவராய் கருத்துள்ளவராய் இருப்பார். வசனம் 9, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். தேவன் ஏழை எளிய மக்களை குறித்து கரிசனை உள்ளவராய் கருத்துள்ளவராய் இருக்கிறார். ஏழைகளுக்கு உதவி செய்வதை குறித்த அவருடைய திட்டம்தான் செயல்படும் திட்டமாயிருக்கும். இன்றைக்கு பலர் இந்த அவருடைய திட்டத்தை குறித்து ஆர்வமற்றவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே ஏழை எளிய மக்களுக்காக செயல்படுகிறோம் என்று திட்டமிட்டு செயல்படுகிறவர்களுடைய வாழ்க்கை சிறப்படைகிறது. ஆனால் அதன் மூலமாக நன்மை பெற வேண்டியவர்கள் முழுமையாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. நான் கூறுவதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சங்கீதம் 112:10, துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான், துன்மார்க்கருடைய ஆசை அழியும். கவனித்தீர்களா? நாள் ஒன்று வருகிறது, எல்லா துன்மார்க்கங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும், அது நித்திய காலமாய் அகற்றப்படும். அல்லேலூயா சங்கீதமான 113ஆம் சங்கீதத்தை பார்ப்போம். கர்த்தரை சிருஷ்டிகராகவும் அவரை மீட்பராகவும் போற்றி பாடும் ஒரு சங்கீதம். சங்கீதங்கள் 113 முதல் 118 வரை உள்ள சங்கீதங்கள் இஸ்ரவேலருடைய பஸ்கா பண்டிகை நேரத்திலே, பெந்தே கோஸ்தே பண்டிகை நேரத்திலே, கூடார பண்டிகையின் காலத்திலே, சொல்லப்போனால் எல்லா பண்டிகை காலங்களிலேயும் சிறப்பாக பாடப்பட்ட சங்கீதங்கள். இது தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கும் அற்புதமான பாடல்கள். சங்கீதம் 113:1, அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். நாம் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. ஆனால் நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அந்த துதி ஒரு காலம் முடிவடைய முடியாது. ஏனென்றால் அது சிருஷ்டி கர்த்தரை நோக்கி செலுத்தப்படும் துதி, சிருஷ்டியையும் மீட்கும் மீட்பரை நோக்கி செலுத்தப்படும் துதி. சங்கீதம் 113:2 முதல் 6 வரை வாசிக்கிறேன்.
இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். தேவன் மிக உயர்ந்தவராக, உயர்த்தப்பட்டவராக, உன்னதமானவராய் இருக்கிறார். எனவே வானத்தையும் பூமியையும் பார்ப்பதற்கு அவர் தன்னை தாழ்த்த வேண்டியது இருக்கிறது. தேவன் என்ன செய்ய போகிறார் பாருங்கள். சங்கீதம் 113:7, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரே நம்முடைய இரட்சகர், அவரே நம்முடைய மீட்பர். சங்கீதம் 113:8-9 அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, இது ஆண்டவரை துதிக்க வேண்டிய நேரம். நாம் அவரை துதிக்க வேண்டிய அளவு துதிக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டிய நேரம். சங்கீதங்களை நாம் படித்து முடிக்கும் முன்னதாக இதுவரை நாம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்ததை விட சங்கீதங்களை கற்றுக்கொண்ட பிறகு நாம் அதிகமாக கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அவரை போற்றி பாட வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை இன்று யாருக்காவது சொல்லுங்கள். அதே நேரம் உங்கள் முன்மாதிரியான வாழ்க்கையினாலே அவருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துங்கள். தொடர்ந்து 114 சங்கீதத்தை பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மிக அருமையாக நடத்துகிறவராய் இருக்கிறார். இதுவும் மற்றும் ஒரு அல்லேலூயா பாடல். 113 முதல் 118 வரை உள்ள இந்த அல்லேலூயா பாடல்கள் பஸ்கா பண்டிகையின் சமயத்திலே, கூடார பண்டிகையின் சமயத்திலே, பிரதிஷ்டை பண்டிகையின் சமயத்திலே பாடப்பட்டன. ஒரு வேத பண்டிதர் குறிப்பிடும் பொழுது பண்டிகையின் ஆரம்ப காலத்திலே 3 சங்கீதங்களும் பண்டிகை முடிவடையும் பொழுது 3 சங்கீதங்களும் பாடப்பட்டன என்கிறார்கள். இந்த சங்கீதமும் 112, 113 ஆகிய சங்கீதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற சிருஷ்டிகராய தேவனை துதிக்க நம்மை அழைக்கிறது. மட்டுமல்ல, அவரே நம்முடைய மீட்பராயும் இருக்கிறார். அவரே சிருஷ்டிப்பையும் மீட்கிறவராயும் இருக்கிறார். எனவே நாம் அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட காலத்தை திரும்பி பார்க்கும் ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. வாசிக்கிறேன். 114 சங்கீதம் 1 இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது. முதலாவது, ஆபிரகாம் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசித்த போது அங்கே அவர் ஒரு பரதேசியாய் இருந்தார். தேவன் ஆபிரகாமினிடத்திலே மிக தெளிவாக அவனுடைய சந்ததியினர் எகிப்திற்குள்ளே கடந்து செல்வார்கள் என்றும் அங்கே ஒரு தேசமாய் உருவெடுப்பார்கள் என்பதையும் கூறியிருந்தார். எகிப்திலேதான் இஸ்ரவேல் ஒரு தேசத்தின் ஜனங்களாய் சரித்திரத்தை தொடங்கினார்கள். யூதர்களுக்கு எதிரான உணர்வும் எகிப்திலேதான் ஆரம்பமானது. வேத புத்தகத்திலே அவர்களுடைய பாடுகளை குறித்தும், அவர்கள் கடந்து வந்த கடினமான பாதைகளை குறித்தும், அவர்கள் பட்ட துன்பங்களை குறித்தும், எகிப்திலே அவர்கள் அடைந்த வேதனைகளை குறித்தும் கூறுகிறது. பின்னர் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்தார். அவர்களுடைய சத்தத்தை தேவன் கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நோக்கி பார்த்தார். எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை செய்தார். இந்த சங்கீதம் வனாந்தர பிரயாணத்தின் ஆரம்பத்தை குறித்து பேசுகிறது. சங்கீதம் 114 2 யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கர்த்தர் முழு இஸ்ரவேல் தேசத்தையும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். தேவனுடைய ஆதிகால நோக்கம் என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் ஆசாரியர்களாய் இருக்க வேண்டும். ஒரு கோத்திரம் மட்டுமல்ல, எல்லா கோத்திரங்களுமே ஆசாரிய பணி செய்ய வேண்டும். அதாவது முழு உலகத்து மக்களுக்கும் அவர்கள் ஆசாரிய பணி செய்ய வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே நடைபெறப் போகிறது. அந்நாட்களிலே பூமியிலே இருக்கும் மக்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரியர்களாயிருந்து கர்த்தரை தொழுது கொள்ள, அவரை கிட்டிச் சேர அவர்கள் உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள். சங்கீதம் 114 3 கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஞாபகம் இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தது மட்டுமல்ல, யோர்தான் நதியும் பிரிந்து நின்ற போது கடந்து சென்றார்கள். இதை குறித்து யோசுவா 3 13 முதல் 17 வசனங்களிலே நாம் படிக்கலாம். சங்கீதம் 114 5 பாருங்கள்.
கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும். 113ஆம் சங்கீதத்திலே சர்வ வல்லமையும் படைத்த சிருஷ்டிகராகிய தேவனை குறித்து பார்த்தோம். அவரே செங்கடலை இரண்டாக பிளந்தவர், அவரே யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தவர். இங்கே எல்லாமே தேவன் செய்த அற்புதங்கள். வேறு எந்த வகையிலேயும் இதை நாம் விளக்கி கூற முடியாது. எகிப்திலிருந்து இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பொழுது, அதாவது நிலைக்கால்களிலே அவர்கள் இரத்தத்தை பூசி தலைச்சங்காரத்திற்கு தப்பி எகிப்தை விட்டு வெளியே வந்த பொழுதுதான் செங்கடலை அவர்கள் கடந்தார்கள். யோர்தான் நதியை அவர்கள் கடந்த பொழுது வனாந்தரத்தை கடந்து வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைந்தார்கள். இது மீட்பின் 2 நிலைகளை காட்டுகிறது. நன்றாக கவனிங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு விட்டார். இதுதான் முதல் நிலை. இந்த காலகட்டத்திலே அவர் பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறார். எப்பொழுது? அதை குறித்து அவர் கூறியிருக்கும் காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது. மட்டுமல்ல, பாவத்தின் பிரசன்னத்தையே ஒரு நாள் அவர் அகற்றப் போகிறார். அது எதிர்காலத்தில் நடக்கும் ஒரு காரியமாய் இருக்கிறது. செங்கடலை கடந்ததும் யோர்தானை கடந்ததும் ரட்சிப்பின் 2 நிலைகளை குறிக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 114 7-8 வசனங்கள். பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். சற்றே சிந்தித்து பாருங்கள். பஸ்கா பண்டிகையின் காலத்திலே இந்த சங்கீதத்தை வாசிப்பது எத்தனை பொருத்தமான ஒன்றாயிருக்கும் இல்லையா? தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய வல்லமையையும் தமது ஜனங்களுக்கு தேவன் விளங்க பண்ணியதை நினைவு கூறுவது சிறந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை ரட்சித்ததை நாம் திரும்பி பார்த்து, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த அற்புதங்களை திரும்பி பார்த்து அடிக்கடி அவரை போற்றி புகழ கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். சிலர் அதை தங்கள் வாழ்க்கையிலே பண்டிகை காலங்களிலே செயல்படுத்துகிறார்கள். சிலர் பிறந்த நாளன்றோ திருமண நாளன்றோ மட்டும் நினைவு கூர்ந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, அனுதினமும் நாம் தேவனை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து 115ஆம் சங்கீதத்துக்குள்ளே செல்வோம். இந்த சங்கீதம் கர்த்தருடைய ராப்போஜனத்தை ஸ்தாபிக்கும் முன்னதாக மேல் வீட்டறையிலே இயேசுவும் சேர்ந்து பாடிய ஒரு சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இந்த அல்லேலூயா பாடல்கள் எல்லாவற்றையும் பாடியதை எண்ணி பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமானதாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்ததை கொண்டாடிய பொழுது யாரோ ஒருவர் எழுதியிருக்க வேண்டும். இந்த சங்கீதத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி ஜனங்கள் எல்லாரும் பாடுவது, 1 முதல் 8 வசனங்கள். இரண்டாவது பகுதி 9 முதல் 11 வசனம் வரை லேவியர்கள் மட்டும் பாடும் பகுதி. மூன்றாவது பகுதி மீண்டுமாக சபை மக்கள் பாடும் பகுதி. இது சங்கீதம் 115 12 முதல் 18 வரை. இப்பொழுது 115ஆம் சங்கீதம் 1 வசனம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபையை நிமித்தமும் உமது சத்தியத்தை நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். இங்கே இஸ்ரவேல் ராஜ்யமானது ஒரு தாழ்ந்த இடத்தை எடுத்துக்கொள்கிறது. அதாவது அவர்கள் முழுமையாய் தேவனை நம்புகிறார்கள். முன்னான காலங்களிலே அவர்கள் அவரை நம்பவில்லை. ஆனால் மகா உபத்திரவத்தின் காலத்திலே 1000 வருட அரசாட்சியை நோக்கி செல்லும் பொழுது அவரை பூரணமாய் நம்புகிறவர்களாய் இருப்பார்கள். 3 பண்டிகை காலங்களிலேயும் இதை அவர்கள் பாடும் பொழுது உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையிலே இது பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிறதாய் இருந்திருக்கும். இவர்களுடைய தேவன் எங்கே என்று அவர்களை சுற்றி இருந்த மக்கள் எல்லாரும் கேலி செய்தார்கள். சங்கீதம் 115 2 பாருங்கள். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், உலகத்தை படைத்தவர்தான் உங்கள் தேவன் என்று சொல்கிறீர்கள், உங்களை ஏன் அவர் இன்னமும் விடுதலை செய்யவில்லை என்று கேட்கலாம். சங்கீதம் 115 3 வசனம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தம் அவர்கள் பாடுபடும்படியாக தேவன் அவர்களை அனுமதித்தார். அது அவருடைய சித்தம், அது அவருடைய திட்டம், அதுவே அவர்களை குறித்த அவருடைய நோக்கம். தங்கள் சூழ்நிலைகள் கர்த்தரால் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். சங்கீதம் 115 4. அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. இஸ்ரவேலருடைய தேவனாய கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அவரே சிருஷ்டிகர், அவர் ஆவியாயிருக்கிறார்.
மனிதன் அவரை உண்டாக்கவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களைச் சுற்றி அந்நாட்களில் இருந்த ஜனங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் மனிதனுடைய கை வேலைகளினாலேயும் பல உருவங்களை செய்து வணங்கி வந்தார்கள். 115 சங்கீதம் 5-6 வசனங்கள். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது. அப்படி அவர்கள் செய்த உருவங்களிலே கண்கள், காதுகள், மூக்கு எல்லாவற்றையும் வைத்துத்தான் செய்தார்கள். ஆனால் அவைகளை அந்த தெய்வங்கள் பயன்படுத்த முடியவில்லை. வசனம் 7 பாருங்கள். அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றியிருந்த பிரஜாதியான மக்கள் தெய்வம் என்று கூறிய காரியங்களால் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதிருந்தது. இதை குறித்து ஏசாயாவும் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 44 அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட உருவங்களை செய்த பிறகு மனிதர்கள்தான் அதை தூக்கி கொண்டு பட்டணத்திற்குள்ளே செல்ல வேண்டியதிருந்தது. ஒரு மனிதன் அவனுடைய தேவனை தூக்கி கொண்டு போகிறான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் கர்த்தர், நானே உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்கிறார். பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்கள் உங்கள் தேவனை சுமக்கிறீர்களா அல்லது உங்கள் தேவன் உங்களை சுமந்து கொண்டு செல்கிறாரா? பலருக்கு தங்களுடைய சமயம் ஒரு பாரமாயிருக்கிறது. தங்கள் தோளிலே சுமக்க விருப்பமில்லாமல் சுமக்கும் ஒரு காரியமாய் அது இருக்கிறது. எதிராளியானவன் தேவனுடைய ஜனங்களை ஏளனம் செய்தான். ஏளனம் செய்கிறவர்களுக்கு லேவியர்கள் பதில் உரைக்கிறார்கள். 115 சங்கீதம் 9 முதல் 11 வசனம் வரை பாருங்கள். சிலர் கேட்கிற கேள்வி என்னவென்றால், கடவுள் இல்லை என்று சொல்கிறார்களே, அதற்கு பதில் என்ன? தங்களுக்கு தெய்வம் என்று எண்ணுகிறார்களே, அதற்கு பதில் என்ன? நம்மை சுற்றி நடைபெறுகிற எல்லா ஒழுக்க கேட்டிற்கும் பதில் என்ன? அருமையானவர்களே, இதற்கு என்னிடத்திலே பதில் இல்லை. ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அதுவே சிறந்த ஒரு விடை. தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலேயும், பொருட்களே தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலும், எல்லா ஒழுக்க கேடுகளின் மத்தியிலேயும் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அவரிலே இளைப்பாருங்கள். நீங்கள் அவர் அண்டை சேருங்கள், அவர் உங்கள் அண்டை சேருவார். உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இது எத்தனை அருமையான ஒரு சங்கீதம் இல்லையா? 12 வசனம் முதல் ஜனங்கள் கூறும் பதிலை பார்க்கிறோம். இதை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். இன்று நாம் கற்றுக்கொண்ட சங்கீதங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் சத்தியம் என்ன? அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் அவரை விட்டு தூரம் போன நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற மீட்பின் திட்டத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். மீட்பை பெற்றுக்கொண்ட நாள் மட்டுமல்ல, அடிக்கடி அனுதினமும் அவர் நமக்கு செய்து வருகிற அற்புதமான கிரியைகளுக்காகவும் அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். சங்கீதங்களை நாம் படித்து கொண்டிருக்கிற காலங்களிலே அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் சங்கீதம் பாடும் அனுபவம் பெற்றவர்களாய் மாறுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? 113 முதல் 118 வரையில் உள்ள சங்கீதங்கள் இஸ்ரவேலருடைய எல்லா பண்டிகை காலங்களிலேயும் சிறப்பாக பாடப்பட்ட சங்கீதங்கள். இது தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கும் அற்புதமான பாடல்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு விட்டார். இதுதான் முதல் நிலை. இரண்டாவதாக, அவர் கூறியிருக்கும் காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவர் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் நம்மை விடுதலை செய்கிறார். அது மட்டுமல்ல, பாவத்தின் பிரசன்னத்தையே ஒரு நாள் அவர் அகற்றப் போகிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலேயும், பொருட்களே தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலேயும், எல்லா ஒழுக்க கேடுகளின் மத்தியிலேயும் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர் அண்டை சேருங்கள், அவர் உங்கள் அண்டை சேருவார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஏசாயா 45:17.